மைக்கேல் சாண்ட்லர் ஃபைனலாக அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்துட்டு காப்பாற்றிட்டாரு. கானருக்காக 2 இயர்ஸாக வெயிட் பண்ணிவிட்டு இப்போ மூவ் ஆன் ஆகிட்டாரு. UFC 309 கோமெயின் event மைக்கேல் சாண்ட்லர் vs சார்ல்ஸ் ஒலிவேரா. சாண்ட்லர் ஒரு வீடியோ அப்டேட்டுமே கொடுத்துருக்காரு. ஆலிவேராவை வந்துட்டு டிஃபீட் பண்ணிட்டா இஸ்லாம் vs ஆர்மான் ஃபைட்டோட வின்னரை வந்துட்டு சாம்பியன்ஷிப்புக்கு வந்துட்டு ஃபைட் பண்ணுவேன். கானர் அதுக்குள்ளே ரெடி ஆனால் மேபி கானரும் ஆப்ஷனில் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆலிவேரா vs சாண்ட்லர் வந்துட்டு ஆல்ரெடி ஃபைட் பண்ணியிருக்காங்க லைட் வெயிட் சாம்பியன்ஷிப்க்கு. ஆலிவேரா செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு சாண்ட்லரை நாக் அவுட் பண்ணி சாம்பியன் ஆனார். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சாண்ட்லர் ஆல்மோஸ்ட் ஃபினிஷே எடுத்திருப்பாரு. ஆனால் ஆலிவேரா அதை சர்வைவ் ஆகி செம கம்பேக் கொடுத்து வின் பண்ணார் அந்த ஃபைட்டில். ஆலிவேரா vs ஹுக்கர் மேட்சப் தான் ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. சாண்ட்லர் vs ஆலிவேரா மேட்சப் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் தான். சாண்ட்லர் கானர் ஃபைட்டில் நிறைய ஏர்ன் பண்ணியிருப்பாருன்னு சில பேர் நினைப்பீங்க. ஆனால் இந்த 2 இயர்ஸ் இன்ஆக்டிவாக இருந்த டைமில் சாண்ட்லர் அட்லீஸ்ட் 4 ஃபைட்ஸ் ஆச்சும் பண்ணியிருப்பாரு. கானர் ஃபைட் இல்லாமையே சாண்ட்லர் வந்துட்டு நல்லாவே ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். லைட் வெயிட் டிவிஷனில் ஆரம்பமானப்பறம் யாருமே கிளியரான ஒரு நம்பர் 1 கண்டெண்டர்னு இல்லை. சாண்ட்லர் இப்போ பண்ணது பார்த்தீங்கன்னா கரெக்டான மூவ் தான். சாண்ட்லருக்கு கானர் இப்போ வந்துட்டு தேவையே இல்லை. கானர் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எப்பயுமே அந்த ஸ்பாரிங் ஃபுட்டேஜ் எல்லாம் வரும். ஆனால் அதுக்கு அடுத்த நாளே பாருங்கள் அவர் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு பார்ட்டி பண்ணுற மாதிரியும் உடனே வேற ஒரு வீடியோவுமே வரும். கானர் லைஃப்பில் வந்துட்டு தேவைப்படுற எல்லாமே அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு. அவர் லைஃப் என்ஜாய் பண்ணுறாரு. கானராக நாம தான் வந்துட்டு ரிட்டன் ஆகணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் அதுக்கான நீடு பார்த்தீங்கன்னா கானர் சைடில் சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த ஸ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய யங் ஃபைட்டர்ஸ் வந்துட்டாங்க. இந்த ஸ்போர்ட்டுமே வந்துட்டு மூவ் ஆன் ஆயிடுச்சு. சில ஃபேன்ஸ் தான் வந்துட்டு இன்னும் கானர் எப்போ ரிட்டன் ஆவார்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கானர் ரிட்டன் ஆனால் கண்டிப்பாக மில்லியன் பேப்பர் வியூவில் அவரால் செல் பண்ண முடியும். ஆனால் அவருக்கு ஃபைட் பண்ணுறதுக்கான அந்த மோட்டிவேஷன் தான் சுத்தமாக இல்லை. சார்ல்ஸ் ஒலிவேராக்கு தான் இந்த மேட்சப்பில் வந்துட்டு ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது. இஸ்லாம் கிட்ட லூஸ் பண்ணப்பயே ஆலிவேராவோட ஹைப் வந்துட்டு கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. அப்போ தான் டாரியூஷை நாக் அவுட் பண்ணி இன்னொரு சாம்பியன்ஷிப் ஷாட் இஸ்லாம் கிட்ட கிடச்சிது. ஆனால் ஆலிவேரா வந்துட்டு இன்ஜுரின்னு புல் அவுட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஆலிவேரா ஆர்மான் கிட்ட வேற ஒரு ஸ்பிளிட் டிசிஷனில் லூஸ் பண்ணார். ஆனால் அது ஒரு ஸ்பிளிட் டிசிஷன் தானேன்னு சொல்லிட்டு ஆலிவேரா அந்த லாஸையுமே வந்துட்டு சமாளிக்கலாம். ஆனால் இந்த மேட்சப்பில் பார்த்தீங்கன்னா சாண்ட்லர் ஆலிவேரா ஃபைட்டில் கன்ஃபார்மாக வந்துட்டு ஒரு ஃபினிஷ் வரதான் போகுது. அவங்க 2 பேரோட ஃபைட்டிங் ஸ்டைலும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு 5 ரவுண்ட் ஃபைட் வேறு. ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரு ஃபினிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆலிவேரா மட்டும் இந்த ஃபைட்டை வின் பண்ணிட்டா மேபி ஆலிவேரா கூட வந்துட்டு கானரை கால் அவுட் பண்ணலாம். ஏன்னா ஆலிவேரா சாம்பியனாக இருந்தபோதே வந்துட்டு கானரை வந்துட்டு கால் அவுட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்பயும் கானர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கொடுக்கவே இல்லை. மேபி சாண்ட்லர் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிறனால கானர் வந்துட்டு நான் சாண்ட்லரெல்லாம் ஃபைட் பண்ண மாட்டேன், ஆலிவேராவே ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு கூட வந்துட்டு அந்த ஃபைட் நடக்க வாய்ப்பு இருக்குது. சாண்ட்லர் இப்படி மூவ் ஆன் ஆகிட்டாரு, அப்போ கானர் ரிட்டனே ஆக மாட்டாரா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த மணி ஃபைட்டுக்காகவே வந்துட்டு நிறைய பேர் கானரை ஃபைட் பண்ண ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்காங்க. ஆர்ஹே மேசுடால், நேட் டியாஸ், டஸ்டின் பொரியே இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கானர் ஃபைட்டை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆலிவேரா vs சாண்ட்லர் ஃபைட் நியூஸ் வந்ததும் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.